வயிட் செக் பண்ணி ரொம்ப நாளாக அப்படின்றனால காலையிலே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வேலையா வயிட் செக் பண்ணியாச்சு. எப்போதும் இருக்க எடைய விட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 1 கிலோ கூட இருந்தது. சரின்னு சொல்லிட்டு காலை உணவ நம்ம கையிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நானே பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதில ஒரு தோசை பார்த்தீங்கன்னா சுத்தமா வரவே இல்ல. அது வருவேனாங்குது, நான் விடுவேனான்னு சொல்லிட்டு அந்த தோசைய பார்த்தீங்கன்னா ஒரு வழியா சுட்டு சாப்பிட்டுட்டு, எங்க அக்கா பார்த்தீங்கன்னா காலையில கீரை வருது போ வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தீங்கன்னா, கீரை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு ஒரு ஃபிட்டிங் ஒண்ணு, அங்கே போய் ஃபர்ஸ்ட்டு வேலைய முடிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 3 தாத்தா ஒரே பைக்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு போலயே ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா, இந்த வயசுலயும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்தது. அந்த 3 தாத்தாவும் ஒண்ணா போறத பார்த்தோன்னே எனக்கு முஸ்தஃபா முஸ்தஃபா அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபிட்டிங் ஒண்ணு சொன்னாங்க. போற வழியில வெயில் செம்மையா மண்டைய பொளந்தது. இந்த ஹெல்மெட்டு மட்டும் இல்லன்னா அவ்வளோதான். அந்த ஃபிட்டிங்கு போறோம். போனாக்கா அங்க அந்த அக்கா ஆள காணோம். சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு, அந்த அக்கா வீட்ல ஃபிட்டிங்க போட்டு முடிச்சுட்டு, அவங்களுக்கு எல்லா ஓடுறதையும் காமிச்சுட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூட் விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ப ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆள் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு கூட இன்னைக்கு ஒரு ரிப்பேர் தான். அதாவது ஃபால்ட் ஒண்ணு. அத அட்டெண்ட் பண்றதுக்காக நானும் அவரும் வந்திருந்தோம். வந்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு 7, 7:30 ஆயிடுச்சு. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, 7, 7:30க்கும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு ஓகே. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டெமோலாம் காமிச்சுட்டு, எல்லாத்தையும் ஓட வச்சுட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூட் விட்டாச்சு. போற வழியில கூட ஒருத்தர் இருந்தாரு பார்த்தீங்களா, அவரு இந்த ஒரு எஸ்ஆர் இருக்கு. இத முடிச்சு விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து விட்டாரு. சரி இது விட்டாக்கா அப்புறம் நாளைக்கும் வர சொல்லுவாங்க மெனக்கெட்டு, போற வழி தானே முடிச்சு விட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு, அந்த எஸ்ஆர் க்ளோஸ் பண்ணேன். நானும் கஸ்டமர் ப்ளேஸே போயிட்டேன். அவரு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில குனிஞ்சு கினிஞ்சு போற மாரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்கெல்லாம் கால் பண்ணி அந்த எஸ்ஆர் க்ளோஸ் பண்ண எனக்கு தெரியல. கால் பண்ணி ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஆர க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் அட்டெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட்டு எஸ்ஆரு. ஃபர்ஸ்ட்டு எஸ்ஆரே பார்த்தீங்கன்னா, சூப்பரு சக்சஸ்ஸு. எனக்கே என்ன நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. என்ன பண்றது? வேலைன்னா வந்துட்டா பார்த்தானே ஆவணும். அதுக்கப்புறம் என்ன அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பியாச்சு. நான் கிளம்பும்போது மணி ஒரு 9, 9:30 இருக்கும். இன்னையோட பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன்.